ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகேசன். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவிலே மிகவும் முக்கியமான ஒரு படைப்பிரிவான பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட், எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க தனித்தனியாக விட்டுருந்தாங்க. இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ கேஜெடட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்முடைய முருகேசன் அஃபிஷியலை நம்முடைய டெலகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இதுக்கான லிங்க் அண்ட் இதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 25 வினாக்கள் 25 மதிப்பெண்கள் இருக்கும். அதாவது ஒரு வினா ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். நியூமெரிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 வினாக்கள் 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு இருக்கும். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் உங்களுடைய தேர்வு நடைபெறும். செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஹவர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 100 மார்க்ஸுக்கு உங்களுடைய எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மேல் 50 கேஜி இருக்கணும். ஃபீமேல் 46 கேஜி இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மைல் ரன்னிங்கு, அதாவது 1 மைல் அப்படின்றது 1600 மீட்டர் தான் குறிக்கும். 1 மைல் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 8 மினிட்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டிங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 4 ஃபீட் 6 இன்ச்சு தாண்டுற மாதிரி இருக்கும். கிளியர் த டிச்சை பொறுத்த வரைக்கும் 6 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். ஜம்ப் அண்டு ரீச்சை பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் கொடுப்பாங்க. இதே ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங்கை 12 நிமிடத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டிங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 ஃபீட் கொடுப்பாங்க. கிளியர் டிச்சை பொறுத்த வரைக்கும் 4 ஃபீட் நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஜம்ப் அண்ட் ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் 6 ஃபீட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸுக்கும், பர்சனாலிட்டி 5 மார்க்ஸுக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க்ஸுக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி 5 மார்க்ஸுக்கும் இருக்கும். இதுதான் உங்களுக்கான இன்டர்வியூவான மார்க்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் மார்க். என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் சி வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொடுப்பாங்க. இது பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொடுப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல் குரூப் ஏ, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். 24/6/2024 படி. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிகளுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல் குரூப் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸான யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். டோட்டலாக இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல் குரூப் ஏலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://recdt.bsf.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் இப்போ தாராளமாக விண்ணப்பிச்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 26/5/2024 24/6/2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 400 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்து 47 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.